ரித்விக், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், சென்னை, தமிழ்நாடு. இந்தியாவுக்கு மட்டுமில்ல, வேர்ல்டு ஃபேமஸ் ஹானஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் சார். இவர்கிட்ட மாட்டாத கேஸே இல்ல. மும்பைல நடந்த தாலியம் கெமிக்கல் மர்டர் கேஸை கண்டுபிடிச்சவரே இவர்தான். எல்லோரும் கண்கசக்கி நின்னப்ப அத மிக இலகுவா கண்டுபிடிச்சு அந்த தொடர் கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரே நபர் சார். குற்றவாளிங்க இவர் முன்னாடி நிக்கவே பயப்படுவாங்க. கிரிமினல்ஸ பார்த்தாலே இரக்கம் இல்லாம என்கவுண்டர் பண்ணிடுவாரு. அந்த அளவுக்கு வேலை மேல டெடிகேஷனும் ஆர்வமும் கொண்ட மனுஷன் சார். என்னோட சித்தப்பாவும் இவரும் தான் கடைசியா ஒரே போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்தாங்க. அப்ப இருந்தே உங்களை பத்தி தினம் தினம் வாய் வலிக்காம சொல்லிக்கிட்டே இருப்பாரு சார். நானே அதுலதான் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நான் மட்டும் இல்ல சார், இன்னும் என்ன மாதிரி காவல்துறையில நீதியோடும் நேர்மையோடும் சாதிக்கணும்னு நினைக்கிற எத்தனையோ பேருக்கு ரித்விக் சார் தான் ரோல் மாடல் சார். ரகு பெருமிதத்தோடு சொன்னான். ரகு சொல்வதையெல்லாம் கேட்க கேட்க ஆத்விக்கிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. தன்னை போலவே ஒருத்தன் மக்கள் மனதில் இத்தனை ஆளுகை செய்திருக்கிறானா? இல்லை, இவன் சொல்வது போல் நான் தான் அதுவா? ஆத்விக் மெல்ல யோசித்து பார்த்தான். அவனுக்கு தான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம் என மனதில் துளியும் தோன்றவில்லை. ஒருவேளை சிவராமன் சொல்ற மாதிரி எனக்கு ஏதாவது உண்மையிலேயே ஒரு கடந்த காலம் இருக்குமோ யோசித்தவன், ரகு, அப்போ ரித்விக் சாருக்கு என்னாச்சு? ஆத்விக் பாயிண்டை பிடித்தான். காவல்துறையில தனி ஒருவனா நீதியோடும் நேர்மையோடும் இருக்கணும்னு நினைச்சா வாழ விட மாட்டாங்க. இது எனக்கு புரியறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கல சார். எப்ப அந்த 2 இன்சிடென்ட் என்னோட வாழ்க்கையில கண்ணெதிரே பார்த்தேனோ அன்னைக்கே முடிவு பண்ணேன் சார், இந்த காக்கி சட்டை கனவாகவே இருக்கட்டும்னு. ரகு சலிப்பு தட்டி பேசினான். என்ன இன்சிடென்ட்? ஆத்விக் ஆர்வமாய் கேட்க, ஒண்ணு, என்னோட சித்தப்பா பையனை வேணும்னே லாரி வச்சு அவன் ஸ்கூல் வேனை ஏத்தி அவனோட சேர்த்து 50 பசங்களை கொன்னாங்க சார். அன்னைக்கே என்னோட சித்தப்பா நடப்பணமாத்தான் வாழ்ந்துட்டு வந்தாரு. அந்த விஷயம் ஆறதுக்குள்ளதான் ரித்விக் சாருக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பேப்பர்ல நியூஸ் வந்துச்சு சார். அதுல அவர் ஸ்பாட் அவுட்னு மீடியாவில எல்லாம் சொன்னாங்க. நான் நம்பவே இல்லை. சரின்னு அவர் வீட்டுக்கே போனேன் சார். கடைசியா அவரோட இறுதி ஊர்வலத்துலதான் பங்கு பெற முடிஞ்சது. நேர்மையான மனுஷன் சார். இப்படி போய்கிட்டு இருந்தப்பதான் 4 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு நியூஸ் பேப்பர்ல உங்க விளம்பரம் பார்த்தேன். இத சொல்லும் போது எங்க சித்தப்பா கூட நம்பல சார். அப்புறம் ஒரு நாள் யாருக்கும் தெரியாம தூரத்துல இருந்தே உங்களை பார்த்துட்டு தான் என்ன வேலைக்கு சேர்த்து விட்டாரு. தன் பக்கம் தெரிந்தவைகள் அனைத்தையும் ஒப்புவித்தான் ரகு. இவன் சொல்வதை பார்த்தால் சிவராமன் நல்லவராகத்தான் இருக்கிறார். ராஜேந்திரன் சிவராமன் ஏதோ இயலாதவர்களுக்கு உதவி செய்வதாக சொன்னாரே, அது உண்மையா என எப்படி தெரிந்து கொள்வது என நினைத்தவன், எப்படிப்பட்ட நேர்மையானவனும் தன் மனைவியை கண்ணியத்தோடும் மரியாதையோடும் தான் நடத்துவான். பெரும்பாலும் அவன் தன்னுடைய தனிப்பட்ட ரகசியங்கள் அனைத்தையும் அவளிடம்தான் பகிர்ந்து கொள்வான். அதனால் சிவராமனின் மனைவியை விசாரித்தால் ஏதாவது கிடைக்குமா என சிந்தித்தான் ஆத்விக். அவன் சிந்திப்பதை கண்ட ரகு, சார், வேற ஏதாவது உதவி வேண்டுமா என கேட்டான். சிவராமன் சாரோட மனைவி ஆத்விக் தயக்கமாய் கேட்க, சசிகலா என்னோட சித்திதா சார், அவங்க ரூம்ல இருக்காங்க. ஆத்விக்கை அழைத்து கொண்டு போய் அவள் முன் நிறுத்தினான் ரகு. ஆத்விக் கேட்ட சில கேள்விகளுக்கு சசிகலா பதில் சொன்னார். அது அனைத்தும் ராஜேந்திரன் சொல்வதைப் போல உண்மையாகத்தான் இருந்தது. தன் குழந்தையின் இறப்பிற்கு பின் வெளி உலகத்திற்கு மட்டுமே எதிரியின் பக்கம் சாய்ந்து பேசுவதாக நடந்து கொண்டு அதற்காக குறிப்பிட்ட பணத்தையும் பெற்றுக்கொண்டு இல்லாத எத்தனையோ மனிதர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவர் உதவி செய்து வந்ததை சசிகலா மூலம் அறிந்து கொண்டான் ஆத்விக். அப்படியெனில் சிவராமன் நல்லவர் என்பதை 70% உறுதி செய்து கொண்டான். இறுதியாய் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கிறது. அதிலும் சிவராமன் சொல்வது உண்மையாக இருந்தால் அவர் சொன்ன அத்தனை பாஸ்போர்டையும் வைத்து அது என்ன கேஸ் என்பதையும் அதற்கான முடிவையும் தான் கண்டறிய வேண்டும் என மனதில் குறித்து கொண்டான் ஆத்விக். ரகு தன் சித்தப்பாவை பற்றி சித்தி சொன்னதை கேட்டதும் மனதில் இடி இறங்கியதைப் போல இருந்தது. சித்தப்பா எத்தனை நல்ல காரியங்களை செய்திருக்கிறார், நாம் அவரை தவறாக நினைத்து விட்டோமே என உள்ளம் உருகி கண்ணீர் விட்டான். அதை தூரத்தில் இருந்து கண்ணீரோடு பார்த்து கொண்டிருந்தது சிவராமனின் ஆன்மா. 2 நாட்கள் தன் உயிர் தோழியை காணாது கவலை கொண்டிருந்தவளுக்கு இன்று அவளை நேரில் பார்த்ததும் மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடியது லீனாவிற்கு. அதை வெளிப்படுத்தும் விதமாக அவளை கட்டி அணைத்து கொண்டாள்.
அதே நேரத்தில் அவள் ஆத்விக்கையும் ரொம்பவே மிஸ் செய்வதாக உணர மதியம் சான்வி வெளியே சென்றிருந்த நேரத்தில் ஆத்விக்கிற்கு அழைப்பு கொடுத்தாள் லீனா. ஏற்கனவே குழப்பத்தில் இருப்பவனுக்கு இப்பொழுது லீனாவோடு வேறு ஏதாவது பேசினால் நன்றாக இருக்கும் என தோன்ற ஸ்கிரீனை தேய்த்து காதில் வைத்தான். ஹைடா ஆவி, என்ன 2 நாளா வீட்டு பக்கமே ஆளக்கானோம். தொடக்கத்தில் அவனை வம்புழுக்க தொடங்கினாள் லீனா. அவளுக்கு தான் எந்த விதத்திலும் சளைத்தவன் இல்லை என்பதை அவளுக்கு உணர்த்த நினைத்த ஆத்விக், எங்க ஏரியாவில் ஒரே வெயில், வெளியில கூட வர முடியல, அதான் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே 2 நாளா தூங்கிட்டேன், இப்படியாய் தன் பங்குக்கு சொன்னான். ஓ, நீ அப்படி வர்றியா என்று மனதிற்குள் நினைத்தவள், இதுக்கு ஏண்டா ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு கரண்டை வேஸ்ட் பண்ற? என்கிட்ட சொல்லியிருந்தேனா உன்னோட வெயிலெல்லாம் பறந்து போயிருக்கும்ல, சொல்லிவிட்டு சிரித்து கொண்டாள் லீனா. காலேஜுன்னு கூட பார்க்காம எப்படி பேசுறா பாரு, இனி செல்போன்லையும் விடமாட்டா போலையே என்று தன்னையே நொந்து கொண்டவன் ஆரம்பத்திலேயே இவள்கிட்ட வம்புழுக்காம இருந்திருக்கலாம் என தலையில் அடித்து கொண்டான். சரி, என்ன விஷயம், இந்த நேரத்துல போன் பண்ணியிருக்க? நேராக விஷயத்திற்கு வந்தான் ஆத்விக். அது ஒண்ணும் இல்லடா ஆவி, 2 நாளா உன்னை பார்க்கலையா, அதான் ஏதோ மாதிரி இருக்குடா. ஃப்ரீயா இருந்தா 4 o'clock VRS மாலுக்கு வர்றியா? அவள் ஹஸ்கியான குரலில் கேட்க, இல்ல லீனா, எனக்கு வேலை இருக்கு என்று வேண்டுமென்றே பொய் சொன்னான் ஆத்விக். சரி, நீ வரலனா போ, நாங்க போறோம் சொல்லிவிட்டு போனை வைக்க போன லீனாவின் காதுகளில், நாங்க அண்ணா யாரு லீனா என்ற ஆத்விக்கின் கதறல் ஒலி கேட்க, நாங்க அண்ணா நாங்க தாண்டா, நீ வரலன்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்ன, போனை வை, பாய். லீனா அழைப்பை துண்டித்தாள். அவள் போனை வைத்த பிறகு ஆத்விக்கிற்கு அன்றைய இரவில் நடந்தவைகள் மீண்டும் ஒரு முறை நினைவுக்கு வந்தது. அவளின் மென்மையான கன்னங்கள், பயந்த சுபாவம் கொண்ட முகத்தோற்றம், நடுக்கத்தோடு கூடிய உடல் அமைப்பு, மருண்ட விழிகள் மூடியிருந்த போதும் அது ஓய்வில்லாமல் பதற்றத்தில் அசைந்து கொண்டே இருந்த நிலை, அவளை கட்டி அணைக்கும் போது தனக்குள் உருவான இரசாயன தூண்டல்கள், இவ்வாறாய் அவன் மனதை முழுவதுமாய் ஆக்கிரமித்திருந்தாள் சான்வி. நாங்கன்னா கண்டிப்பா அவளாகத்தான் இருக்கும் என நினைத்தான். அன்றைக்கு அவள் வரவில்லையே, ஒருவேளை இன்றுமே வராமல் இருப்பாளோ? போகலாமா வேண்டாமா என்று அவன் மூளைக்குள் 3ஆம் உலகப் போரே நடந்து கொண்டிருந்தது.